ஓட்டு போடுறது எந்த அளவு முக்கியம்? ஓட்டு போட்டா என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? 18 வயசு நிரம்பியவங்க மக்கள் தொகையில வருவாங்க. அப்போ ஓட்டு போடும்போது ஒரு ஜனநாயகம் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம மக்கள்ல இருந்து ஒருத்தர் வரும்போது அவருக்கு மக்களுக்காக என்ன தேவையோ ஒரு ஸ்கீம் கொண்டு புதுசா செய்ய முடியும். இதுவே இருக்கிறவரே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களும் புதுசா யோசிச்சு தான் செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கீம் திட்டத்தை நிறைவேற்ற இன்னொரு ஸ்கீம் நிறைவேற்றிட்டே வருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் போட போறீங்க இல்லையா? எதன் அடிப்படையில நீங்க ஓட்டு போடுவீங்க? என்ன நீங்க ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டா இவங்களை நாம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க சர்ச் பண்ணுவீங்க? என்னோட தொகுதியில எம்எல்ஏ நிற்பாங்க. இதுக்கு முன்னாடி நின்று சர்வீஸ் பண்ணவங்களா இருந்தா அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்பேன். இல்ல புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, அவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது இதுல யாரு மக்களுக்கு என்ன தேவை நிறைவேற்ற முடியுமோ நான் அவருக்கு ஓட்டு போடுவேன். உங்க பேரு? என்னோட நேம் டேனியல். டேனியல் சூப்பரா சொன்னாங்க. அடுத்து வேற யார் சொல்றீங்க? எதுக்காக ஓட்டு போடுறோம்? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாரு இருக்கீங்க? எதன் அடிப்படையில ஓட்டு போடுறீங்க? என்ன பாய்ஸ் வாங்க, பாய்ஸ் முன்னாடி வாங்க. கேர்ள்ஸ் 2-3 பேர் வந்தாங்க. என் பேர் உங்க பேரு? கிஷோர்குமார். 3rd பிகாம் சிஎஸ் படிக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதாவது ஒரு ஓட்டால இப்போ நம்மளுக்கு ஆட்சியே மாற்றம் வரும். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பேர் ஓட்டு போடும்போது எல்லாரும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறாங்க, இல்லை நமக்கு பிடிச்சவங்க நிற்கிறாங்க அப்படின்றத தாண்டி இவங்க வந்தால் நமக்கு நல்லது செய்வாங்களா, இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது தான். இது மக்களால் மட்டும்தான் அமைக்க முடியும் அப்படின்றதுனால ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். யாருமே வீட்டில் இல்லாமல் அவங்க போய் ஃபஸ்ட்டு ஓட்டு போடணும். நோட்டாக்கு போகிறதோட ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா? அப்போ நீங்க எதன் அடிப்படையில ஓட்டு போடுறதா இருக்கீங்க? அதுதான் டேனியல் சொன்னது மாதிரி தான். நான் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஃபர்ஸ்ட்ல என்னென்னலாம் சர்வீஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்பேன். இல்லை புதுசாக வராங்க அப்படின்னும் போது அவங்க முதல்ல என்னென்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்றது. கட்டாயமா ஓட்டு போடுறதுங்கிறது முதல்ல முக்கியம். நம்ம அரசாங்கத்திலிருந்தும் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கிறோம், நிறைய திட்டங்கள் வேணும், வளர்ச்சி வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அது எல்லாத்துக்கும் அடிப்படை இது ஓட்டு போடணும். நாம மட்டும் ஓட்டு போட்டா போதாது. உங்க வீட்டுல இருக்கிற, ஏன்னா நீங்க எல்லாம் படித்தவர்கள், இளைஞர்கள், நீங்க உங்களுடைய கிராமத்தை, உங்க பகுதிகளை ஒரு பிரச்சாரமா மாத்தணும். கட்டாயமா ஓட்டு போடணும். ஓட்டு போடாம யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஓட்டு போடுறதுக்கு முன்வர வைக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்க செய்யணும். அந்த உறுதிமொழியை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா இந்த இளைய தலைமுறையினர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் தமிழ் வாயிலா நம்ம கேட்டுக்கிறோம்.